காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு எண்ணங்கள் மாற வேண்டும். திருமறையின் ஆதார வசனம் அப்போஸ்தலர் 9:26. அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். முதலாவது தியான பகுதியாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 29 வரையிலும் படிக்க கேளுங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சிதழ்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவர் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமில் உள்ள அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். எண்ணங்கள் மாற வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவரை அன்பற்றவர் என்று உறுதியாக நம்பிவிட்ட பிறகு அவர் உங்களை நேசிப்பார் என்றோ அவர் உங்களை நேசிக்க வேண்டும் என்றோ எண்ணினால் அது நடக்காத காரியம். சில நேரங்களில் சிலரிடம் நாம் விரும்பியவைகளை காண முடியாமல் போய்விடுகிறது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அவரிடமிருந்து நல்லதை பெற முடியாமல் போகிறது. இதற்கு முக்கிய காரணம் அவர் மாறுதலை காண இயலாத கடினமானவர் என்று நாம் எண்ணலாம். ஆனால் சில வேளைகளில் அவர் மாறவில்லை என்பது அல்ல உண்மை. அவரிடம் மாற்றம் காண முடியும் என்று நாம் நம்பவில்லை. அவரை குறித்த நம்முடைய எண்ணத்தை மாற்ற விரும்பினால் நாம் உறுதியாயிருப்பதால் அவரிடம் மாற்றம் ஏற்பட்டாலும் நம்முடைய கண்கள் அதனை அங்கீகரிப்பதில்லை. மிகவும் கோபக்காரராகவும் அன்பற்றவராகவும் மனைவியால் அறையப்பட்டிருந்த ஒரு கணவருக்காக பாஸ்டர் ஒருவர் அதிகமாக ஜெபித்தார். அவரிடம் அடிக்கடி பேசி அவருடைய மன மாற்றத்திற்கு முயற்சி செய்தார். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பாஸ்டர் அந்த கணவரிடம் கணிசமான மாற்றங்களை கவனித்தார். ஆனால் அவருடைய மனைவியோ, இல்லை பாஸ்டர், அவர் அப்படியே தான் இருக்கின்றார், அவர் மாறவே மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். பாஸ்டர் மாற்றத்தை கண்டார், மனைவியோ காணவில்லை. காரணம் என்ன? அந்த கணவரிடம் மாற்றங்கள் ஏற்பட்டது உண்மை. ஆனால் அந்த மனைவியோ அவரை குறித்த பழைய எண்ணத்தை மாற்ற விரும்பவில்லை. எவ்வளவுதான் அந்த மனிதன் மாறினாலும் ஏதோ ஒரு பழைய விதமான காரியத்தை பார்த்துவிட்டு, நீ அப்படியே தான் இருக்கிறாய், நீ ஒரு கல், நீ மாறவே மாட்டாய் என்று சொல்லிவிடுவாள். அருமையானவர்களே, மற்றவர்களிடம் மாற்றங்கள் ஏற்பட எதிர்பார்ப்புகள் மட்டும் போதாது, நம்முடைய கடினமான எண்ணங்களும் மாற வேண்டும். மாற்றங்களின் அடையாளங்களை அங்கீகரிக்காத நம்முடைய மனநிலைமையும் மாற வேண்டும். நாம் எதிர்பார்த்த விதமாக மாறவில்லை என்பதற்காக மாற்றங்களே நிகழவில்லை என்று கூறிவிடுவது தவறானது. ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஆரம்பமாக ஒரு சிறிய மாற்றம்தான் முதலில் வரும். அதனை மதிக்கவும் ஒத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை கடினமான கல் என்று நாம் நமக்குள் கற்பனை செய்துவிட்ட பிறகு அந்த கல் கரைந்தாலும் நம்முடைய மனதிற்குள் உறுதியாகிவிட்ட எண்ணமோ கரையவில்லை அல்லது கரையாது. ஆம், மாற்றங்களை எதிர்பாருங்கள். முதலாவது, இவர் இப்படித்தான் இருப்பார் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள்.
நிச்சயமாகவே நல்லது நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று. ஏசாயா 55 வசனங்கள் 6 முதல் 11 வரையிலும் படிக்க கேளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்ய போதை குறித்த ஒரு தரிசனத்தை அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ஆணையை தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து உங்கள் பார்வை எப்படி இருக்கும்? தொடர்ந்து முன்னேற்றமான காரியங்கள் நடப்பதையே நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் படிப்படியாக பின்னுக்கு போய் கொண்டிருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நல்லது நடக்க போகிறதாக நம்பின எனக்கு நடப்பதெல்லாம் தோல்வியா இருக்கிறதே என்று அங்கலாய்ப்பீர்கள் அல்லவா? ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அல்லது ஒரு தரிசனம் அல்லது ஒரு நம்பிக்கையை தந்தது உண்மை என்றால் உங்கள் பார்வையில் இன்று வீழ்ச்சி போன்று தெரிவதெல்லாம் தேவன் உங்களுக்கு சொன்ன நன்மையை நோக்கி செல்லும் எழுச்சிகளே. அருமையானவர்களே, உண்மையில் நீங்கள் பின்னோக்கி அல்ல முன்னோக்கி தான் போகிறீர்கள். அதை புரிந்து கொள்ள இன்னும் சற்று காலம் ஆகலாம். உயர்ந்த ஒரு மேன்மையை குறித்த தரிசனமும் அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு வேதாகமத்தில் தொடர்ந்து நடந்தது என்ன? வாழ்க்கையிலே வீழ்ச்சியின் மேல் வீழ்ச்சி. சிங்காசனத்தில் அமர்வதற்கான தரிசனம் பெற்ற தாவீது சற்று நேரம் நிம்மதியாய் படுத்து தூங்கக்கூட முடியாத நிலையில் காட்டில் அலையும் நிலை ஏற்பட்டது. அருமையானவர்களே, ஆனால் நடந்தது என்ன? தரிசனம் பொய்யாகவில்லை. அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நிறைவேறாமல் இல்லை. அபிஷேகம் பயனற்று போகவில்லை. அவனுக்கு ஏற்பட்ட பின்னேற்றங்கள் யாவுமே தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய பார்வையில் முன்னேற்றங்களாகவே இருந்தது. சவுலால் வெறுக்கப்பட்டதும், அரண்மனையை விட்டு ஓட நேர்ந்ததும், அடுத்த நாட்டு அரசன் ஆகீசின் தஞ்சத்தை இழந்ததும், 400 நண்பர்களால் கைவிடப்பட்டதும் மனித பார்வையில் அடிமேல் அடிகளாக தாவீதுக்கு விழுந்தன. வீழ்ச்சி மேல் வீழ்ச்சிகளாக வந்தன. ஆனால் தேவனுடைய பார்வைகள் அவைகள் முன்னேற்ற படிக்கற்கள். வசனம் சொல்லுகிறதை பார்த்தீர்களா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் மேற்கண்ட ஒவ்வொரு திருப்பத்திலும் தேவன் தாம் சொன்னபடியே மேன்மை தாவீதிற்கு வருவதற்காகவே அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அதே போலதான் அருமையானவர்களே, நம்முடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒன்றல்ல. நம்முடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றல்ல. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் நம்பிக்கையை கொடுத்துவிட்டு அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவர் மேன்மையை காண்பித்து விட்டு தாழ்வில் கொண்டு தள்ளவே மாட்டார். ஆனால் அவர் நடத்தி செல்லும் பாதையை புரிந்து கொள்வது உங்களுக்கு ஒருவேளை கடினமாக தோன்றலாம். ஏனென்றால் அது விசுவாசம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல், தரிசனத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல், ஏன் அவர் மேல் விசுவாசம் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். வெற்றியை கனவு காண சொல்லிவிட்டு அவர் ஒருவேளை அழைத்து செல்லும் பாதை தோல்விகளை தொடர்கதை ஆக்குவது போல உங்களுக்கு தோன்றலாம். சில தாழ்வுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் ஆகியவை தேவனுடைய உயர்வு வரும் பாதையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அவைகள் உண்மையிலே தேவனுடைய ஞானத்தின்படி தேவையானவைகள். அவைகள்தான் அவர் நியமித்த நன்மையான தரிசனத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிறது. அது அவர் தந்த வாக்கு தத்தம். என் வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வசனம் அப்படித்தான் இருக்கும். அது ஒரு நாளும் வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாது. அது கர்த்தர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நடக்கும்.
நம்புவோம், விசுவாசிப்போம், தேவன் வாய்க்க செய்வார். ஆமேன். ஜெபிப்போமா. நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல காலை விலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சூழலை எங்களுக்கு தந்து, நல்ல வாழ்க்கையை தந்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், அபிஷேகங்கள் ஒரு நாளும் பொய்த்து போகாது. நீர் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம், அதை நாங்கள் நம்பி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவரே வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகள் தோல்வி அடைந்ததாக காணப்படலாம். ஆனால் நீர் உண்மையுள்ளவர். நீ சொன்னது உண்மையாகவே நடக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளும், எங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உம்முடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டங்கள் ஒருவேளை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விசுவாசித்து வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து அது நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அதை வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.